பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பூமியில ஏற்பட்ட சில அழிவுனாலையும் மாற்றத்தினாலையும் 12,000 அடி ஆழத்துல உயிரினங்களோட சிதைவு மற்றும் புவி அழுத்தத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயிலிருந்து கிடைப்பது தான் பெட்ரோலியம். நமக்கு இந்த கச்சா எண்ணெயிலிருந்து வெறும் பெட்ரோல் மட்டும் கிடைக்கல. டீசல், மண்ணெண்ணெய், பெட்ரோல், பிளாஸ்டிக், தார் போன்ற பல பொருட்கள் கிடைக்குது. நிலத்தின் அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை ராட்சத குழாய்கள் மூலம் உறிஞ்சப்பட்டு ரெஃப்னரி அப்படிங்கிற ஒரு பர்னருக்குள்ள செலுத்துறாங்க. ரெஃப்னரி பர்னருக்குள்ள அடைக்கப்பட்ட கச்சா எண்ணெயை 370 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு சூடுபடுத்துறாங்க. ஹெவியா சூடு பண்ணும்போது திடமான மூலக்கூறுகள் கீழ் மட்டத்திலும் லேசான மூலக்கூறுகள் மேல் மட்டத்திலும் சில மூலக்கூறுகள் ஆவியாகவும் வெளியே வருகிறது. இந்த ஆவியான நீர் மூலக்கூறுகளை தான் எடுத்து ஒரு சிலிண்டர்ல நிரப்பி நம்ம கேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது தான் கேசோலின். அந்த கேசோலின்ல இருந்து தான் பெட்ரோல் எடுக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 3ஆம் நிலையில இருப்பது நாப்தான். அந்த நாப்தான்ல இருந்து பிளாஸ்டிக் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது தான் கெரோசின். இதுல இருந்து தான் நம்மளுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கிறது. கடைசி நிலையில இருக்கிறது டீசல். இது பெரும்பாலும் வண்டிகளுக்கு நம்ம யூஸ் பண்றோம். பிறகு இறுதி நிலையில இருப்பது தார். தாரை வச்சு நம்ம ரோடு போடுறோம், நிறைய விஷயத்துக்கு தார் யூஸ் பண்றோம். இப்படி பல நிலைகள்ல தான் கச்சா எண்ணெய் பிரித்து எடுக்கப்படுகிறது. அதை நம்ம இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது போன்ற தகவல்களை நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து சேனலை பாருங்க. நம்ம சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி உறவுகளை, மீண்டும் சந்திப்போம்.